குளியலறை போதும் ட்ரம்பை சம்பவம் செய்ய ஒரு சின்ன ட்ரோன் போதும் ட்ரம்ப் காணாமல் போய் விடுவார். ஈரானுக்கு எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? இந்த உலகத்திற்கே ராஜா தான் என நினைத்து கொண்டிருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் உயிரை எடுக்க வேண்டுமென்றால் ஒரு சின்ன ட்ரோனே போதும் எங்களுக்கு என ஈரான் அதிகாரி வார்னிங் விடுத்திருக்கும் சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் கூடியிருப்பதாகவே தெரிகிறது. ட்ரம்புக்கு சொந்தமாக புளோரிடாவில் சொகுசு பங்களா இருக்கும் நிலையில் இங்குதான் அவர் அவ்வப்போது தங்கி ஓய்வெடுப்பார். இந்த பங்களாவில் உள்ள நீச்சல் குளத்தில்தான் சூரிய குளியலை மேற்கொள்வார். அந்த நேரத்தில் அவரின் உயிரை எடுப்பதில் ஒரு சிறிய ட்ரோன் தங்களுக்கு போதும் என அந்த அதிகாரி கூறியிருக்கிறார். இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து புளோரிடா பங்களாவில் ட்ரம்ப் தங்குவது இனி பாதுகாப்பானது இல்லை என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்து ஈரான் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கமேனிக்கு மிகவும் நெருங்கியவரான ஜாவத் லாரிஜானி என்பவர் இந்த மிரட்டல் விஷயத்தை கூறியிருக்கிறார். சூரியனை பார்த்தவாறு படுத்திருக்கும் போது அவரை ஒரு தூக்குவது எங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை என்றும் அவர் ஈரானை சீண்டுவதை கைவிடவில்லை என்றால் விளைவுகள் பெரிதாக இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். வாயை கொடுத்து அமைதியாக இருக்காத ட்ரம்புக்கு அடிக்கடி இது போன்ற சம்பவம் நடப்பது தற்போது வாடிக்கையாகிவிட்டது என்றே சொல்லலாம். ஏனென்றால் அதிபர் தேர்தலின் போது பரப்புரையில் ஈடுபட்ட போது ட்ரம்ப் நோக்கி மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டதில் அவரின் காது பகுதியில் குண்டு உரசி சென்ற நிலையில் அவர் நூலிழையில் உயிர் தப்பித்தார். அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் புரட்சிகர இராணுவ படையின் தளபதி காசிம் சுலைமானி கடந்த 2020ஆம் ஆண்டில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ட்ரம்பை சம்பவம் செய்ய ஈரான் பல தடவை முயன்று வருகிறது. இது மட்டுமின்றி ஈரானின் தலைமை மத குருவான அயத்துல்லா அலி கமேனியின் உயிருக்கும் அமெரிக்காவின் மூலம் அச்சுறுத்தல் இருக்கிறது என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாகவே டொனால்ட் ட்ரம்பின் உயிரை எடுக்க ஈரான் சதித்திட்டம் தீட்டி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, ட்ரம்பை உயிரிழக்க காரணமாக இருப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என ஈரான் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகியோருக்கு எதிராக ஈரான் எச்சரிக்கை மணி அடித்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது.